சூரியனு பெற்றதில்லை, சந்திரனு சாட்சி இல்லை. பாதகத்தி பெற்ற புள்ளே, இவ பஞ்சத்துக்கு வளர்ந்த புள்ளே. கடனை கையோட கூட்டி வாருங்க, கண்டாவார சொல்லுங்க. கடனை கையோட கூட்டி வாருங்க. அவன் பேரே கண்டவர சொல்லுங்க. கடனை கையோட கூட்டி ஊரெல்லாம் கோவிலப்பா, கோவிலெல்லாம் சாமியப்பா. குடும்பத்தில ஒருத்தனப்பா, கண்டவர சொல்லுங்க. கடனை கையோட கூட்டி வாருங்க. அவனை கண்டவர சொல்லுங்க. கடனை கையோட கூட்டி வாருங்க. கமசத்தையும் கட்ட இல்லை, எந்த குண்டலமும் கூட இல்லை. வந்து சண்டை போட ஒருத்தன் இல்லை. கண்டா வர சொல்லுங்க. கடனை கையோட தூக்கி பாருங்க. மங்கள குங்குமம் சிரிக்கின்றது.
மகாலட்சுமியானவளே நம் நாட்டிற்கு மகளாக வந்து விட்டாள். அற்புதம் அற்புதம். சொல்லக்கூடிய வார்த்தை என்னடா என்னடா மனுஷனை தடுப்பட்டீங்க. எவ்வளவு சந்தோஷமான செய்தி. ஆமா, நீ மட்டும் கொண்டு வந்திருக்கின்றாயே, தாதி பெண்கள் எங்கே, என்னுடைய மனைவி எங்கே? அமைச்சர் அவர்களே, என் மனைவியை கொண்டு வருகிற தாதி பெண்கள் சீக்கிரம் அழைக்க வருது. இதை எப்படி பொறுத்துக் கொள்ளத்தான் வேண்டும். உங்களுடைய தலைவியார் அருமையான மகளை பெற்றெடுத்து விட்டு பிள்ளை இல்லாத கருத்தை எத்தனையோ ஆலைகளுக்கு கண்டூரி ஒரு பெண் குழந்தை நல்ல முறை வளர்க்க வேண்டும். இந்த நாட்டுக்கு ஒரு வாரிசாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவு சந்தோஷத்தோடு வாய்ப்பு. குழந்தை பிறந்த உடனே உன்னுடைய குழந்தையுடைய கண்டையினால் சாடலையா ஊட்டி வைத்த கோட்டையிலே
இந்த பச்சை ரத்தத்தை நான் எப்படி காப்பாற்றுவேன்? இந்த இளம் குழந்தை எப்படி வேண்டாம் கொற்றவா? ஐயோ கண்ணே, நீ தந்தையத்துக்கு என்னையும் அழைத்துக்கொள் கண்ணே, என்னையும் உங்களை விட்டா எங்களுக்கு யாருங்க ஐயா இருக்காங்க? திரும்ப வர போவதில்லை. இந்த குழந்தை முகத்தை பாருங்க. இந்த குழந்தைக்காக நீங்கள் வாழ்ந்து தீர வேண்டும். பாருங்கள். உடனே உன்னுடைய தாய் இருவரோடு சேர்வதற்கு தானே பிறந்தாயா மகளே? இந்த நாட்டுக்கு ஒரு வாரிசாக வருவாய் என்று நினைத்தேனே, இருப்பேன் என்று நினைத்தேன். யாரும் உன்னுடைய தாய் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் பாலூட்டி நீராட்டி வளர்ப்போம் என்று நினைத்தேன். உன் தாயை நீ பிறந்து விட்டாயே, நான் பெற்ற குழந்தைக்கு நல்ல ஒரு பெயரை சூட்ட வேண்டும். மக்களை பார்த்துக் கொள்ளலாம். குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும். நல்லதொரு பெயரை சொல்லுங்கள் பார்ப்போம். நல்ல பேர் சொல்றான். அழகான பேர். கூப்பிட்ட உடனே அழகான பெயர். ஒரே எழுத்துல பேர் வைக்கிற உலகத்திலே பேரு. ஒரு எழுத்துலையா? அந்த ஒரு எழுத்து சொல்ல அழைத்தால் குழந்தை ஓடோடி வந்துடும். சந்தோஷப்படுவாங்க. என்ன பேர் தெரியுமா? என்ன பெயர் தெரியுமா? என்ன பெயர்? பாருங்க, தட்டி பிரிச்சு குழந்தைக்கு பேரு வச்சா நச்சு வைக்கணும். பேரை வைக்க கேட்டேன். விழாவிற்கு பார்த்தாய வான வேடிக்கை. தெரியணும். ஆமா, ஏன்னா யாரு வாய் நுழையணும் போய். ஆமா, சின்ன குழந்தைதான் அது வாய் நுழையணும். அதுக்காக குழந்தைய பாருங்க. எப்படி என்ன குழந்தை பேரு தெவிடியா? குழந்தை இதோ பேரு செல்வம். அமைச்சர் அவர்களே, இந்த குழந்தைக்கு சரியில்லை. ஆகவே இந்த குழந்தைக்கு நீங்களே பெயர் சூட்டும். இருப்பினும் எத்தனையோ தாதி பெண்கள் இருந்தாலும் பெற்ற தாயை போல் வளர்க்க முடியுமா? முடியவே முடியாது. நான் என்ன செய்ய போன்றவர் இந்த குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும்? எப்படி வளர்க்க வேண்டும்? எப்படி முத்தமை பெண்ணாகவே வளர்க்க வேண்டும். உண்மையிலே என்னுடைய பெண் உத்தமை பெண்ணாகவே வளர வேண்டும், வாழ வேண்டும். அவருடைய தாய் எந்த முறையில் நடந்து கொண்டாரோ அதுபோன்று என்னுடைய மகளும் அழைத்து சென்று இந்த குழந்தை வளர்ப்பதற்கு நான் ஒரு யோசனை தெரிவிக்கின்றேன். யோசனையா? ஆமா, நீங்கள் எதை சொன்னாலும் எப்போது நான் குழந்தைக்காகத்தான் இருக்கட்டும். தெளிவாக இருந்தாலும் கூறுங்கள். நாட்டு மக்களை பாப்பாரா இல்ல குழந்தை பார்ப்பாரா? அதற்காக ஒரே ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம்? நீங்கள் மறுமணம் புரிய வேண்டும்.
குழந்தை வளர்க்க வேண்டும். என் மனைவியை நான் உயிருக்கு உயிராகவே நேசித்தவன். இல்லை, என் மனைவி என்னை விட்டு பிரிந்து இன்னும் சில தினங்கள் கூட ஆகவில்லை. ஆமா ஐயா. இதற்குள்ள நான் மறுமனைவி நான் தேர்ந்தெடுக்க வேண்டும். மறுமனைவி வர வேண்டும். உங்களுக்காக எல்லை கொற்றவா ஈன்றெடுத்திருக்கின்றீர்களே ஒரு பெண் குழந்தை, அதை நல்ல முறையிலே வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இன்னொரு தாய் நாட்டு மக்களை உங்க பிள்ளையாக நினைக்கிறீங்க. ஆமா, ஆனா அதுக்காக குழந்தைய பாப்பீங்களா, நாட்டு மக்களை பாப்பீங்களா? அதுக்காக மறு திருமணம் நீங்க செய்து கொண்டால் நல்லா இருக்கும். குழந்தை பார்த்துவாங்க. உண்மைதான். உங்களுக்காக இல்லை என்றாலும் அந்த பெண் குழந்தைக்காக மட்டுமே என் மகளுக்காக மறுமனைவி நான் ஏற்றுக்கொள்வேன். ஆமா, அப்படியே உங்களுடைய விருப்பம். சைலன்ஸ். இப்ப என்ன பண்ணுவாங்க? இப்ப ஒரு கீ இறங்கிடுவாங்க. மறுமனைவி எனக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. அது எந்த நாட்டு பெண்ணாக இருக்க வேண்டும்? எந்த நாட்டில் இருக்க வேண்டிய பெண்ணாக இருக்க வேண்டும்? ஏய், கொண்டவர் என்ன கேட்கின்றார் தெரியுமா? தனக்கோ இரண்டாவது மனைவியாக யார் பெண் கொடுப்பார்கள்? அது மட்டுமல்ல, வயதாய்க்கொண்டே போகிறது. இருப்பினும் இந்த வயதான மன்னருக்கு யார் பெண் கொடுப்பார்கள்? இந்த வயதான முதியவரை கட்டிக்கொள்ள யார் சம்மதிப்பார்கள்? அந்த கவலை சொல்லுங்க. ஒன்று செய்யலாம். சொல்லுங்க. இந்த நாட்டை எனக்கு வரக்கூடிய மனைவி என்னுடைய நீங்கள் மனம் தளராமல் இருங்கள். இந்த நாட்டிலே பெண் இருக்குது. அப்படி நம் நாட்டிலே பெண் இருக்கின்றால் உங்களை மனம் முடிக்க நீங்கள் செல்லுங்கள். ஒப்புக்கொண்டா என்னவோ எனக்காக இல்லாவிட்டால் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஏற்பாடு செய்து விட்டு பொண்ணு யாரு எனக்கும் தெரியல. சொன்னதே கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டானு கேட்டு அவரு எப்படி ஒத்து போச்சு. ஆனா அந்த குழந்தைக்காக ஒரு ஆளை போறது கிடையாது. நாட்டு மக்களே கெஜின்னு இருக்காரு. இந்த ஆதிசிம்மன் வார்த்தையை அவனால் தள்ளி பேச முடியுமா? ஓர் நேரத்தில் எதிர்நாட்டு படையினர் போர் ஐயா, ஒரு நேரத்தில் எதிர்நாட்டு படையினர் இவன் கயிற்றிலே வைத்து விட்டார்கள். போருக்கு வந்து வைத்து விட்டார்கள். வாள் வைத்து விட்டார்கள் கழுத்திலே. பார்த்து இவனை காப்பாற்றினேன். காப்பாற்றினீங்க. காப்பாற்றி எதிர்நாட்டு படையினராய் முதுகு காட்டி ஓட செய்தேன். அன்று முதல் என் நாட்டு தளபதியாக எனக்கு பதவி கொடுத்து பிள்ளை போல் வளர்த்து வந்தால் அவனுக்கு ஒரு குழந்தை இல்லை. ஆகையால் என்னை பிள்ளை போல் வளர்த்து வந்தான். பிள்ளை என்றால் அடுத்த வாரிசுகள் நிகழ்த்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த நேரத்தில் இந்த மன்னனுக்கு ஒரு வாரிசு வந்து விட்டது. வாரிசு வந்துவிட்டால் முறைப்படி இந்த நாடு யாருக்கு சொந்தம்? விடலாமா? விடவே கூடாது. என் திட்டத்திற்கு துளைத்தால் நான் இருக்கும் இடம் உங்கள் இருவருக்கும். ஆட்ட முடியாது. என்ன சொன்ன நானு? நீங்க இருக்கிறது எடுத்தீங்க. நான் இருக்க விட வேண்டாம். என்னுடைய பதவி
என் திட்டத்திற்கு ஒத்துழைத்தால் நாட்டுக்கு நான் மன்னன், ஆஹா. நீங்கள் இருவரும் தளபதி அமைச்சர்கள். டேய், இந்த அம்மா சோறு இது தலைக்கு. ஆமா, சரி. ஏய், கொண்டு வா இருக்கு. சம்மதிக்கா. ஏய், கொண்டு வா. ஏய், இதுக்கு அவர் ஒப்புக்கொள்ளுவாரா? ஒப்புக்கொள்ள வைப்பதுதான் நம்முடைய திட்டம். ஆனா நீங்க போறதுக்கு நல்ல திட்டம். ஏய், அந்த திட்டத்துக்கு அவர் ஒப்புக்கொள்ளுட்டா பரவாயில்ல, ஒப்புக்கொள்ளல. ஏய், ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நான் பார்த்துக் கொள்கின்றேன். சரி. புரிகின்றதா?